5 ஆண்டு காலத்துக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு 505 வாக்குறுதிகள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 20, 22, 19, 18 வாக்குறுதிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்திருந்தார். நேற்று கூட நான் திருவண்ணாமலை மாவட்டம் சென்றேன். அங்க 19 வாக்குறுதிகள் ஒண்ணு கூட நிறைவேற்றல. விழுப்புரம் மாவட்டத்துக்கு 21 வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றல. அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அங்க ஒரு 18 வாக்குறுதிகள் ஒன்று மட்டும் தான் நிறைவேற்றிருக்கிறாரு. கடலூர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றல. சரி, அவர் நிறைவேற்றல, அங்க இருக்கிற அமைச்சர்களாக நிறைவேற்றுவாங்கன்னா அதுவும் பண்ணல. மக்கள் மிகுந்த ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிரச்சார பயணத்தின் தொடக்கத்தில், தேர்தல் பிரச்சாரம் தொடக்கத்தில் அவர் செய்த திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்களை பற்றி தொடக்கத்தில் கொஞ்சம் பேசினார். அது எடுபடல. அதன் பிறகு அடுத்தது பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்துருவாங்க பூச்சாண்டி காமிச்சாரு. அதுவும் எடுபடல. இப்ப அடுத்தது என்ன பண்றாரு? தனி மனித விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு தனிநபர் விமர்சனம். இவர் இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, ஏன் நீங்க எப்படி இருந்தீங்க? பேசணும்னா யார் வேணா பேசலாம். இவர் மட்டும் இல்ல, இவருடைய மகன் ஒரு பக்கம் தனிநபர் விமர்சனம். 5 ஆண்டு காலம் நீங்க செஞ்ச சாதனையை பத்தி பேசுங்க. ஏதாவது இருந்தா தானே. எதுவுமே கிடையாது. தனிநபர் விமர்சனத்தை பத்தி பேசி நிச்சயமா அது எடுபடல. அதுவும் எடுபட போறது கிடையாது. இவங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் முதலமைச்சர் இன்னும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நிலையில் தான் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்களே, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டனர். அப்ப உங்களுக்கும் மோடிக்கும் போட்டி. இப்ப உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போட்டி. அதனால இப்போ ஒரு மோடி வந்துருவாரு, பிஜேபி வந்துடும். பிஜேபி என்ன? பிஜேபிக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் என்ன கூட்டணி? அதிமுக தலைமையிலான கூட்டணி. மத்தியிலே பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. இதான் மக்கள் விரும்புகிறார்கள். இதனால்தான் திட்டம் கிடைக்கும் தமிழ்நாட்டில். 5 ஆண்டு காலம் நீங்க எத்தனை முறை டெல்லிக்கு போனீங்க? எத்தனை முறை கேட்டீங்க? என்ன கிடைச்சது? நீங்க போறதுக்கே உங்களுக்கு முடியல. சண்டை போட்டுட்டு தமிழ்நாடு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த நேரத்தில் பிறகு நேரடியாக போய் டெல்லியில போய் திட்டங்கள், எவ்வளவு திட்டங்கள் வாங்கிட்டு வரலாம். நீங்க தமிழ்நாட்டுக்கு 5 ஆண்டு காலம் கொடுத்தது வெறும் கடன் தான். 5 லட்சம் கோடி கடனை வாங்கினீங்க. அதுல என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில்? அதனால இதெல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறார். விவசாயிகளுக்கு துரோகம் செய்த திமுக ஆட்சி, இது போன்ற ஒரு ஆட்சி விவசாயிகள் பார்த்தது கிடையாது அவங்க வாழ்நாளில். நெசவாளர்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல பெண்கள், குழந்தைகள், பெண்கள் பாதிப்புனா சாதாரண பாதிப்பு கிடையாது. எங்க பார்த்தாலும் கஞ்சா மது, கஞ்சா மது, கஞ்சா மது. ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை, நாங்க மதுவை படிப்படியா நாங்க குறைப்போம், ஏதாவது ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு வார்த்தை போதைப் பொருட்களை ஒழிப்போன்னு ஒரு வார்த்தை கூட கிடையாதுன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கஞ்சா மது தான் தமிழ்நாட்டுடைய முதன்மை பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் அதுதான். பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்கின்ற காரணம் அதுதான். குழந்தைகள் கொலை செய்கின்ற காரணம் அதுதான். இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்ற காரணம் அதுதான். ஆனா அதை பத்தி தேர்தல் அறிக்கையிலே நீங்க பேசலன்னா அப்படி என்ன நிர்வாகம் பண்ண போறீங்க? இதெல்லாம் மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்கிறாங்க, நல்லா கூர்மையா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பொய் சொன்னாலும், என்ன பிரச்சாரம் பண்ணாலும், தனிநபர் விமர்சனம் பண்ணாலும் அது ஏற்படல. அத்தனை தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. எங்கள் அணி குறைந்தது 200 தொகுதிகள் வெற்றி பெறும். அது உறுதியாகிடுச்சு. களத்துல அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு இருக்கு. கடந்த முறை தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் போது முதல்வர் நம்ம விருதாசலத்தை தனி மாவட்டமா அறிவிப்புன்னு ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்து வாக்கு கேட்டாரு. ஆனா இந்த நிமிடம் அந்த திட்டம் நிறைவேறல. மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்லயும் அதை சொல்லியிருந்தாரு. கால்நடை மருத்துவக் கல்லூரி வரும், மருத்துவக் கல்லூரி தரம் உயர்த்தப்படும் சொன்னாங்க. இந்த பேருந்து நிலையம் அது மாதிரிதான், இங்க இருந்து கொண்டு போய் அந்தாண்ட கொண்டு போயிருக்காங்க. அதை பற்றி அதாவது இந்த கடலூர் மாவட்டத்துல எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தார். அது ஒன்னுத்த கூட நிறைவேற்றல. அது முக்கியமானது விருதாச்சலம் மாவட்டம். ஏதாவது கடலூரை 2ஆ பிரிக்கணும். கடலூர் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு, அது 2ஆ பிரிக்கணும், நிர்வாகத்திற்காக பிரிக்கணும். அது மட்டும் இல்ல, கடலூர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும். இப்ப இருக்கிற மருத்துவக் கல்லூரி அண்ணாமலை மருத்துவமனையை அரசு மருத்துவக் கல்லூரியா அறிவிச்சிருக்கிறாங்க. அதுலயும் அடிப்படை வசதிகள் இப்ப இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு. மருத்துவர்கள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கடலூர் மாவட்ட தலைநகர், அதுல கண்டிப்பா கொண்டு வரணும். இதான் கடந்த ஆட்சி கால 2011
அப்போ அந்த ஆட்சி காலத்துல வந்து செங்கல் எடுத்து நாங்க அடிக்கல் நாட்டினோம்லாம் இப்படி ஏமாத்தம் பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சாங்க. கடலூர்ல எத்தனையோ பிரச்சனைகள், என்எல்சி பிரச்சனை இருக்குது, சிப்காட் நிலம் ஆக்கிரமிப்பு, விவசாய நிலம் ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள் இருக்குது. சைமா நாங்க போராடி வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம அதுல. அது இல்லாம முந்திரி விவசாயிகள், பலா விவசாயிகள், அப்புறம் வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், தண்ணீர் பிரச்சனை, இது எவ்வளவு பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இங்கதான் விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறாரு. ஆனா வேளாண் துறை அமைச்சரோட வேலை என்னன்னா விவசாய நிலத்தை பிடுங்கி என்எல்சி கிட்டையும் அரசாங்கத்திட்டையும் கொடுக்கணும். விவசாயமே பண்ணக்கூடாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கணும். இதுதான் வேளாண் துறை அமைச்சர் இங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கடலூர் சுத்தி சிப்காட் போதும். இங்க நீ சிப்காட் வேற எங்கேயா தரிசு நிலத்துல பண்ணுங்க. இங்க எல்லாரையும் மக்களை துன்புறுத்தி ஆக்கிரமிப்பு, விவசாயம் மட்டும் இல்ல, மீனவர்களை ஏமாத்தி, மீனவர்களை படுதுரோகம் செய்த திமுக. அல்ல, மாவட்ட மக்கள் அல்ல, 9 தொகுதியிலும் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், மிகப்பெரிய வெற்றி பெற போகுது. அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. தேர்தலுக்கு பிறகு நான் உங்களையும் சந்திக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுவீங்க 9 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெற போறேன். தேர்தலுக்கு சூப்பர் ஸ்டார் சொல்லி இப்போ ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையை வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ஹீரோ இல்ல, ஜீரோ கூட கிடையாது, அதோட மோசம். அது எதுவுமே கிடையாது. அப்படி ஹீரோ தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் ஹீரோன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அதுல வெறும் 15 பாயிண்ட் படிச்சுட்டு கிளம்பிட்டாரு. எனக்கு வேற வேலை இருக்கு. அதாவது அவங்களோட தேர்தல் அறிக்கையை விட வேற வேலை இருக்குன்னா எனக்கு புரியல. நான் எங்க தேர்தல் அறிக்கை 2 மணி நேரம் அதுக்கு விளக்கி சொல்லி என்னென்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நேற்று பாத்தீங்கன்னா தர்மபுரி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் அவர் வந்து ஒரு சுவர் ஒட்டி இருக்கிறார். அதுல 8000 ரூபாய் கூப்பன் அவங்களுடைய முதலமைச்சர் படத்தெல்லாம் போட்டுக்கிட்டு திமுக வேட்பாளர் சொல்லிட்டு போட்டிருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக வேட்பாளர்கள் அவங்களுடைய முதலமைச்சர் பேர்ல நம்பிக்கை இல்லை, அவங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சி பேர்ல நம்பிக்கை இல்லை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை பேர்ல நம்பிக்கை இல்லை, திராவிட மாடல் பேர்ல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை என்னன்னா, இதுக்கு பிறகு 8000 ரூபாய் கூப்பன் நாங்க கொடுக்குறோம், அதை நம்பிதான் திமுகவில் ஓட்டு கேட்கறாங்க, வாக்கு கேட்கறாங்கன்னா இது எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, திமுக தோல்வி அடைந்து விட்டது, பயந்துட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லணும், தனிநபர் விமர்சனம் பண்ணணும், 8000 ரூபாய் கூப்பன் போய் சொல்லணும், இவங்களுக்கு போய் சொல்லணும், அதெல்லாம் போய் சொல்லி எடுபட போறது கிடையாது. தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க, திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒருமித்த கருத்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியில இன்று இருக்கிறது. சொத்து மதிப்பு வந்து முதலமைச்சர் சொல்லிக்கிறது பாத்தீங்கன்னா கார் கூட இல்லையா, 10,000 ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த திமுக முதல் குடும்பம் ஏழ்மையில வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறது ரொம்ப பரிதாபமா இருக்கு. பாவம், அது ரொம்ப வருத்தப்படணும். தமிழ்நாடு மக்கள் ரொம்ப வருத்தப்படணும். ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்குலாம். நிதி உதவி கொடுப்பீங்களா? இந்த திமுக முதல் குடும்பம் தமிழ்நாடு பட்ஜெட்டே இவங்க வந்து பட்ஜெட்டுக்கு இவங்க அந்த அளவு காசு கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் ஓராண்டு பட்ஜெட்டுக்கு இவங்க காசு கொடுக்கலாம் இந்த திமுக முதல் குடும்பம்.